19 கடையை உருவாக்கணும், வீடை கட்டினேன், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரெவென்யூ கொடுக்குற மாதிரி செட் பண்ணேன். ஸோ மாசமானா நான் எதுவுமே செய்யாட்டி கூட எனக்கு 17 lakhs per month எனக்கு அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெவென்யூ வர்றதை. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. எப்பயுமே ப்ராஃபிட்டும் வரும், லாஸ் வரும், அதுதான் பிஸ்னஸ். நேற்று கூட எடுத்துட்டீங்கன்னா எங்கள் அண்ணா நகர் ஸ்டோருக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, ரோடு உடந்து கீழே போயிருச்சு, 15 அடி கீழே போய் அண்டர் கிரவுண்ட் தண்ணி எல்லாம் எங்கள் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பண்டில் டேமேஜ். கண் கூட எங்கள் அப்பா பார்த்துருக்கேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ். மதுரையில் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணார், அதுக்கு காசு பத்தல, மதுரையில் இருக்க காசை தூக்கி பெட்ரோல் பங்க்கில் போட்டார். மதுரை பிஸ்னஸும் போச்சு, பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ். பெரிய பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் நிறைய காசு சம்பாரிச்சாங்கன்றது கிடையவே கிடையாது. நிறைய காசு சம்பாரிச்சவங்க எல்லாம் பெரிய பிசினஸ் பண்ணாங்கன்றது கிடையவே கிடையாது. இப்பயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பெரிய பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் காசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு விஜய் மல்லையா தான் பெரிய பிசினஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெண்டோடைய மார்க்கெட் கேப் என்னன்னு தட்டி பாருங்க கூகுள்ல. 2.3 trillion which is equal to 2.5 லட்சம் கோடி. ஸோ கிட்டத்தட்ட 2000 ஸ்டோர் வந்து ட்ரெண்ட் வச்சிருக்காங்கன்னா 2.5 லட்சம் கோடியை 2000ஆல வகுத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரோட மதிப்பு 110 கோடி. 110 கோடி வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோருக்கு இடமும் அவங்களது இல்ல, உள்ள இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களது இல்ல, ஆனா அவங்களோட வேல்யூ, அந்த ஒரு கடையோட வேல்யூ 110 கோடி. திஸ் இஸ் தி வேல்யூவேஷன் கேம் தே ஹவ் டன். அக்கௌண்டன்சிக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்டன்சி இஸ் a postmortem report. பண்ணி முடிச்ச சேல் அதில் நான் எழுதுறேன், நான் பண்ணி முடிச்ச பர்ச்சேஸை நான் அதில் எழுதுறேன், நான் வச்சிருக்கிற ஸ்டாக்கை நான் எழுதுறேன், அதில் எதையுமே நான் பண்ண போறதை எழுதுறேன், நான் பண்ணி முடிச்சதை நான் அதை எழுதுறேன். அது கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டத்துக்கு சமானம். அது நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது கிடையாது. பல கோடிகள் விட்டு தான் 16 இயர்ஸில் லாஸ்ட் 5-6 இயர்ஸாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல கை கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. என்னை வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெறும் 5 கோடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்க போகும்போது என்னை நகரத்தார் சங்கமில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நகரத்தார் சங்கம்னா உங்களுக்கு தெரியும், செட்டிநாட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹை இலைட்ஸ். இன்னைக்கு நீங்கள் சென்னையில் பாதி பில்டிங் KFC இருக்கிறது, ஸ்டார்பக்ஸ் இருக்கிறது, யாரெல்லாம் கேட்டீங்களா நகரத்தாஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி நகரத்தாஸை வந்து அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன், அவங்கள்ட்ட போய் நான் என்னங்க பேசுவேன், அவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி அமுச்சு விட்டார். பிகாஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ சொன்னார், அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேச போகிற கண்டென்ட்டில், நீங்கள் பேச போகிற ஜேர்னியில், நீங்கள் வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் தான் ஓனர், அதை வந்து நீங்கள் தான் ஓன் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் பேச போகும்போது, உங்கள் கண்டென்ட்டை ஓன் பண்ணி பேச போகும்போது இந்த இடத்துல எதுவுமே பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ வித் தட் கான்டெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் அப்போடைய மோகம் ஒரு பக்கம் அண்ட் வேல்யூவேஷன் கேம் இன்னைக்கு வந்து இத்தனை 1000 கோடிக்கு இந்த கம்பெனி போயிருக்கு வந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கம் ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் ஒரு கோபிநாவோட இன்டர்வியூ, அந்த டிபேட் ஷோவில் கூட, டிவி டிபேட் ஷோவில் கூட, நான் இவங்களை நம்பி போய் ஏமாந்துட்டேன், அவங்கள நம்பி போய் ஏமாந்துட்டேன்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் பேசிட்டு குவிக் மணி ஆன ஒரு கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 16 வருஷம் பிஸ்னஸ் ஜேர்னி வேறின் நான் சின்ன வயசில் பார்த்துட்டு இருக்க போகும்போது எங்கள் தாத்தாக்கெல்லாம் என்னென்னமோ சம்பாரிச்சாங்க, எவ்வளவோ சொத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் கண்ணில் எதையுமே நான் பார்த்தது கிடையாது. அது மூலியமாக எதுவுமே லிக்விட் கேஷை பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மார்கள்லாம் இருக்க போகும்போது எப்பயுமே லோன் அப்படி இது மாதிரியான விஷயங்களை தான் பார்த்து என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜ், காலேஜ் ஸ்டேஜை தாண்டி அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சின்ன பிஸ்னஸ்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக துணி பிஸ்னஸ்க்குள்ளே வந்து, துணி பிஸ்னஸ்க்குள்ளே அவ்வளோ ரோலர் கோஸ்டர் ரைடு உள்ளக்குள்ளே அதை ஹோல்சேல் பண்ணி ரீட்டெயிலில் பல கோடிகள் விட்டு, அதுக்கப்புறம் திருப்பி நான் வேறு அதுக்கு அடுத்து வந்து அதை எப்படி நான் பர்ஃபெக்டைஸ் பண்ணணும்னு சொல்லி எப்போ க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து அதுக்கு முன்னாடி பல கோடிகளை விட்டு, அதுக்கப்புறம் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இந்த 16 வருஷ ஜேர்னியில் 10 வருஷம் சம்பாதிக்கலை, இந்த கடைசி 6 வருஷம் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இயர் ஆன் இயர் 50 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்னுடைய கம்பெனி ஒரு பைசா கூட கடன் வாங்காத ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த ஜேர்னியில் கடந்த 5 வருஷத்தில் ஒரு 19 ஸ்டோரை உருவாக்கி, ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்கி, டெட் இல்லாத கம்பெனின்னு ஒன்று உருவாக்கி, எந்த ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணாலும் போட்ட காசை 1 மாதத்தில் எடுக்கிற மாதிரியான ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் லைட் மாடலை வச்சு, இன்றைக்கி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் இன்றைக்கி வருஷம் 20% மேலே கிடைக்கிதுன்ற பட்சத்தில் என் பிஸ்னஸில் நான் போட்டேன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 50% 60% இயர் ஆன் இயர் எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு மாடலை இந்த லாஸ்ட் 6 இயர்ஸில் நான் இதை பண்ணி இதை கடந்து இப்போ இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால்
பல கோடிகள் விட்டு தான் 16 இயர்ஸில் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல கை கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா என்னைய பார்த்து 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஷர்ட் விற்ற நிறையா பேர் 90% இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்லி ஒன் திங், இட் இஸ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ற ஒரு வார்த்தையை வச்சு, அது ஒரு வார்த்தை இல்லை, அந்த எத்திக்ஸ் அண்ட் அந்த உண்மையான அந்த ஃபாலோப்பை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள் முன்னாடி நின்று நான் பேசுகிறேன். நான் ரொம்ப தூரம் நான் யோசிப்பேன். நான் இன்றைக்கி சிலிக்கான் வேலி கம்பெனிஸுக்கே ஃபண்ட் பண்ணக்கூடிய சிலிக்கான் வேலி பேங்க்ரப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? இன்றைக்கி ஜெட் ஏர்வேஸ் பேங்க்ரப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத ஒரு சிஏவா இல்லை அவங்கள்ட்ட இல்லாத ஒரு எம்பிஏஸ் இருந்திருக்க முடியுமா? பேங்க்ரப்ட் ஆயிருக்கு, நம்ப முடியுமா? ரீடர்ஸ் டைஜஸ்ட் மாதிரியான ஒரு பிராண்ட் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இப்போ இந்த இடத்துல நான் 12th ஸ்டாண்டர்டில் வந்து 200 out of 200 இன் அக்கௌண்டன்சி. நான் வந்து காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் இன் அக்கௌண்டன்சி. பட் நான் சிந்திச்சு பார்ப்பேன், அப்போ நான் 200 out of 200 நான் அக்கௌண்டன்சியில் வாங்கி நான் எப்படி இவ்வளோ கோடியை விட முடியும்? இவ்வளோ ஃபைனான்சஸில் நான் எவ்வளோ வீக்காக இருக்க முடியும்? நான் யோசிக்க போகும்போது தான் நான் நினச்சது உண்டு, அக்கௌண்டன்சி இஸ் அ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அக்கௌண்டன்சிக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்டன்சி இஸ் அ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். நான் பண்ணி முடிச்ச சேல் அதில் நான் எழுதுறேன், நான் பண்ணி முடிச்ச பர்ச்சேஸை நான் அதில் எழுதுறேன், நான் வச்சிருக்கிற ஸ்டாக்கை நான் எழுதுறேன், நான் என்ன செலவழிச்சேன்றதை நான் அதில் எழுதுறேன். அதில் எதையுமே நான் பண்ண போகிறதை எழுதுறேன், நான் பண்ணி முடிச்சதை நான் அதை எழுதுறேன். அது கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டத்துக்கு சமானம். அது நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது கிடையாது. அக்கௌண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ரோஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு நான் இதை தொட்டேன்னா எங்கே எனக்கு கிடைக்கும், இங்கே நான் தொட்டேன்னா எங்கே நான் விழுவேன், எங்கே பிடிச்சா எங்கே என்னை தூக்கும், எங்கே பிடிச்சா என்னை இறக்கும்னு தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான் இன்னைக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு பெருசாக இருந்திருக்காங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் நிறைய காசு சம்பாரிச்சாங்கன்றது கிடையவே கிடையாது. நிறைய காசு சம்பாரிச்சவங்க எல்லாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்கன்றது கிடையவே கிடையாது. எப்பயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் காசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு விஜய் மல்லையா தான் நிறைய பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தவர். ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் பண்ணாத பிஸ்னஸ் இல்லை, நான் பண்ணாத கோடி, ஆயிரக்கணக்கான கோடி இல்லை, நான் எனக்கு காசு தங்கலைன்னு சொன்னார். அப்படி சொல்ல போகும்போது அப்போ அவர் பண்ணாத பிஸ்னஸ் கிடையாது. இந்த இடத்துல ரெவென்யூக்கும் ப்ராஃபிட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு பண்ணுறதுல பிஸ்னஸோட ஸ்கேலுக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கல்யாணம் ஆன புதுசில் என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு அந்த ஊருக்கு நான் போனேன். அப்போ போகும்போது சொன்னாங்க, அந்த மனுஷன் வந்து நிறைய சொத்தம் ஒரு ஊரில் வாங்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை மீட் பண்ண போகும்போது என்னோட ஒய்ஃபோட சொந்தக்காரர், நான் கல்யாணம் முடிஞ்சோடனே அவரை நான் பார்க்க போகிறேன். அப்போ நான் பார்க்க போகும்போது அவரை பார்க்குறேன், அவர் கடை ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்போ என்னடா இந்த முடிச்சுட்டு வந்து நான் சொன்னேன், நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ சின்ன கடையை வச்சிருக்காரு, இந்த கடையை வச்சா இவ்வளோ சொத்து வாங்கினாரு அப்படின்னு நான் கேட்க போகும்போது, பிஸ்னஸ் பண்ண போகும்போது பெரிய பிஸ்னஸ் பண்ணவங்கலாம் சம்பாதிச்சாங்கன்னு கிடையாது. கோபியண்ணா சொன்ன மாதிரி யாரெல்லாம் செலவை இழுத்து பிடிச்சி எங்கள் ஆடிட்டர் சொல்லுவார், இனிமேல் சேலில் நீங்கள் வியாபாரம் பார்க்க முடியாது, இனிமேல் சேலில் நீங்கள் சம்பாதிக்க முடியாது, நீங்கள் பர்ச்சேஸில் தான் சம்பாதிக்க முடியும், நீங்கள் எக்ஸ்பென்சஸில் தான் சம்பாதிக்க முடியும். எவ்வளோ தூரத்துக்கு பேக்வேர்டு இன்டெகிரேஷனில் நம்ம பண்ணுறோமோ அவங்க தான் சம்பாதிக்க முடியும். இப்பயும் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பெரிய சேல்லாம் பண்ணல. 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு சட்டை விற்று வருஷம் 50 கோடி, ஓகே 50 கோடி சின்னதாக இருந்தாலும் 40 லட்சம் கார்மெண்ட்ஸ் விற்கிறேன்னு நான் சொன்னாலுமே கூட பெரிய சேல் கிடையாது. ஆனால் நான் இப்பயும் சொல்லுவேன், அந்த சேலை வச்சு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு 1 ரூபா கூட கடன் வாங்காமல் இத்தனை ஸ்டோரியும் இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது 3 ஸ்டேஜில் தான் என்னால் பிரிச்சுக்க முடியும். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் கடைப்பிடிச்ச விஷயங்கள் தான் என்னை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போச்சு. ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் ஒரு ஆள் காசு சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த சர்வைவல் ஸ்டேஜ், செகண்ட் வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ் அண்ட் 3வது வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜை தாண்டது தான் வெல்த் கிரியேஷனுடைய அந்த நம்மளுடைய ஃபேஸாகவே இருக்க முடியும். அப்படி இருக்க போகும்போது இதில் நான் இப்போ 3வது ஃபேஸில் இருக்கேன். இப்போதைக்கு 17 வருஷம் ஆச்சு நான் 3வது ஃபேஸ்க்கு வர்றதுக்கு. இன்னைக்கு நான் ஏதோ இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் 2 ஃபேஸை நீங்கள் தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட 15-17 வருஷத்தை நீங்கள் சேவ் பண்ணலான்ற நம்புகிறேன். இதில் சர்வைவல் ஸ்டேஜ்லன்னு இருக்க போகும்போது நான்லாம் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ல போகும்போதுனா, டிப்பிக்கல் வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வடிகட்டின கஞ்சனாக இருந்தேன். எந்த அளவுக்கு வடிகட்டின கஞ்சனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால், எங்களோட டெய்லரிங் யூனிட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், க்ளாதிங்கை வந்து லே பண்ணிவிட்டு அதை வந்து மார்க் பண்ணணும், கேட் மார்க்கிங்லாம் பண்ணணும். பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்சிலை வச்சு அதில் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி பென்சில் தீர்ந்துச்சுன்னா திருப்பி வந்து பென்சில் கேட்கணும். அப்போ பென்சில் தீர்ந்துச்சுன்னு பென்சில் வந்து கேட்டால் எங்கள் மேனேஜர் தரமாட்டார். அந்த பென்சிலை பண்ணிவிட்டு சிவி சிறுசாகி இந்த அளவுக்கு இந்த சின்ன பென்சிலை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு பென்சில் கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் துணியை வாங்கியே நான் துணி வியாபாரம் பார்க்கல.
இவ்வளோ சாம்பிள்ஸ் காமிக்கணும். அப்போல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட போத்தீஸ் மாதிரியான நிறுவனத்துக்கு, சென்னை சில்க்ஸ் மாதிரியான நிறுவனத்துக்குலாம் நான் போய் சப்ளை பண்ணணும்னா 4 சாம்பிளை காமிச்சு நான் ஆர்டர் வாங்க முடியாது. நான் நிறைய சாம்பிள்ஸ் காமிக்கணும். நிறைய சாம்பிள்ஸ்னால் நான் நிறைய துணியை வாங்கணும். நிறைய துணியை நான் வாங்குறதுக்கு நான் எங்கே போவேன் காசுக்கு? அப்போ நிறைய சாம்பிள்ஸை மட்டும் வாங்கிட்டு வருவேன் என்னுடைய மேனுஃபேக்சரர்ஸ்ட்டை. சாம்பிள் கொடுங்க, அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன், அதை மட்டும் எனக்கு ஒரு 100 மீட்டர் கொடுங்க, நான் சச்சு அவங்களுக்கு சப்ளை பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி நாங்கள் விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணோம். பட் ஒன் திங், இது நாங்கள் பண்ண எங்களுடைய ஆர்கனைசேஷனே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி அந்த கல்ச்சருக்குள்ளே போயிடுச்சு, அந்த டிஎன்ஏக்குள்ளே போயிடுச்சு. ஒரு விஷயம், ஃபினான்ஷியலி லாயல் டு தி ஆர்கனைசேஷன், சர்வீஸ் வைஸ் லாயல் டு தி கஸ்டமர்ஸ். பீட்டர் ட்ரக்கர் சொல்கிற வார்த்தை தான், the purpose of doing a business is to create a customer. அதில் சின்ன மாற்றம், the purpose of doing a business is to create a profitable customer. ப்ராஃபிட்டபிள் கஸ்டமரை கிரியேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப இருந்தோம். அந்த ஸ்டேஜில் பயங்கரமான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ். எல்லாருமே வந்து இது என்ன, இதெல்லாம் ஒரு தொழிலா, இது மாதிரி பல பேர் பண்ணாங்க, குமார் சட்டை வந்து காணா போயிட்டாங்க, இதில் இந்த லாபத்தை வச்சு என்ன செய்ய, இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடுவாங்க. என்னைய உலகத்திலேயே இருக்கிறதுலே அதிகமாக நம்பினவங்க யாராக இருந்திருக்க முடியும்? என்னை உலகத்திலே யார் இருக்கிறதுலே அதிகமாக நம்பியிருக்க முடியும்? என்னையை நம்பி அவர் பொண்ணை கொடுத்தவர். அப்போ எங்கள் மாமனார் தான் வந்து என் உலகத்திலே அதிகமாக என்னை நம்பினவராக இருக்க முடியும். அவர் சொன்னார், மருமனே இந்த விளக்கம்மியாலாம் வித்துலாம் யாருமே வந்து, அவர் இத்தனைக்கும் ஒரு பெரிய வியாபாரம் பார்க்குறவர், அவர் பாவம் ஒரு நல்ல மனசில் ஒரு பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் சொன்னார். பட் இருந்தாலும் என்னென்னா இந்த இடத்துல அத்தனையுமே டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் சர்வைவல் ஸ்டேஜஸில். ஆனால் எங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு. ஏன்னா அன்றாட எங்களுக்கு வெண்டார்ஸ்க்கு பாக்கியை முடித்தோம், அன்றாட எங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது எங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு, கடன் வாங்கலை, கையில் நின்றுச்சு. எல்லாம் நிற்க போகும்போது யார் சொல்லு பேச கேட்கணும். இத்தனை இருக்கிறதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன வேணுன்றது தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. அந்த மைண்டில் இருக்க போகும்போது நாங்கள் அந்த விஷயத்தில் கிளியராக இருந்தோம். பட் ஒன் திங், the money which comes with 100% satisfaction of the customer is good money. The money which comes without 100% satisfaction from the customer is a bad money. குட் மணி பேட் மணின்னு சொல்ல போகும்போது இல்லீகல் மணி அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த இடத்துல என்னென்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சர்வைவல் ஸ்டேஜில் ரொம்ப நம்ம கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா எந்த மணி எங்கேக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. எப்பயுமே ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும், அதுதான் பிஸ்னஸ். ஸோ இதில் யார் லாஸை விட ப்ராஃபிட் கூட பண்ணுறா, யார் ப்ராஃபிட்டோட லாஸ் கூட பண்ணுறாங்கன்றத வச்சு தான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி லாஸ் கம்பெனி வருது. நேற்று கூட எடுத்துட்டிங்கன்னா எங்கள் அண்ணா நகர் ஸ்டோருக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, ரோடு உடந்து கீழே போயிருச்சு, 15 அடி கீழே போய் அண்டர் கிரவுண்ட் தண்ணி எல்லாம் எங்கள் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பண்டில் டேமேஜ். ஸோ அன்றாட வாழ்க்கையில் அன்றாட பிஸ்னஸில் டெய்லி நம்மளுக்கு லாஸ் வரத்தான் செய்யும். ஆனால் லாஸை தாண்டி ப்ராஃபிட் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, ப்ராஃபிட்டை தாண்டி லாஸ் பண்ணோம்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி. இவ்வளோதான். அந்த இடத்துல எது நம்மளுக்கு லாஸ் தருது, எது நம்மளுக்கு ப்ராஃபிட் தருதுன்றதை வேரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அது சர்வைவல் ஸ்டேஜில் ரொம்ப அழகாக நாங்கள் பண்ண விஷயம் தான் குட் மணி பேட் மணி கான்செப்ட். இப்போ நான் சும்மா ஒரு விஷுவலைசிங் காமிக்கிறேன். இங்கே ஒரு பணம் இருக்குது, இந்த பணம் அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அப்படி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பணம் இருக்குது, நல்லா இருக்குது. இப்படி இருக்க போகும்போது இது எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த பணம் இங்கே, இது பணம், இது 2 பணமும் உங்கள் பணம். நீங்கள் என்ன செய்வீங்க? 2 செய்யலாம். ஒன்று இந்த தீயை அணைக்கிறேன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்து இதில் போட்டு அணைக்கலாம், இல்லைனா இந்த பணமாவது மிஞ்சிச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடலாம். இது பேட் மணி, இது குட் மணி. நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிஸ்னஸ் செய்யும் போது நம்ம என்ன செய்வோம்னா நியாயமாக என்ன செய்யணும், இது கிடைச்சது போதும்னு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா இதை எடுத்து இதில் அணைக்கிறோன்ற பேரில் 2ஐயும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். இந்த இடத்துல தான் சர்வைவல் ஸ்டேஜில் தெரியணும் குட் ஸ்டாக் பேட் ஸ்டாக், குட் பிரான்ச் பேட் பிரான்ச், குட் பீப்புள் பேட் பீப்புள். இந்த இடத்துல எப்போ என் கண் கூட எங்கள் அப்பா பார்த்துருக்கேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ். மதுரையில் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணார், அதுக்கு காசு பத்தலை, மதுரையில் இருக்க காசை தூக்கி பெட்ரோல் பங்கில் போட்டார், மதுரை பிஸ்னஸும் போச்சு, பெட்ரோல் பங்க் பிஸ்னஸும் போச்சு. ஸோ இந்த இடத்துல சர்வைவல் ஸ்டேஜில் குட் மணி பேட் மணி ஐடென்டிஃபை பண்ணி வெளியிடக்கூடியவங்க தான் சர்வைவல் ஸ்டேஜை தாண்டுவாங்க. இந்த ஸ்டேஜில் 100% நம்மளுக்கு சம்பாத்தியம் வரத்தான் வந்துடும். ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது காசு வந்துடும். காசு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்னென்னா கரெக்டாக அந்த நீட்ஸை தாண்டுதுன்றது நமக்கு தெரியும். நீட்ஸை தாண்டுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடணும், வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜுக்கு. எவன் ஒருத்தவன் அந்த இடத்துல நீட்ஸை தாண்டின உடனே வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜுக்கு போகாமல் நின்றுட்டாங்களோ அந்த இடத்துல வான்ஸ்குள்ளே போய் மாட்டிக்குவோம். அப்போ தான் நம்ம செலவழிக்க ஆரம்பிச்சிடுவோம். நீட்ஸை தாண்டின ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வெல்த்துக்குள்ளே போயிடணும். அந்த பீக்கஸ்ட் டைமில் வெல்த்துக்குள்ளே போயிடணும். இன்றைக்கி ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பீக்கஸ்ட் மார்க்கெட் அப்போ என்ன செய்வாங்கன்னா வெல்த்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் வெல்த்தில் போயிடணும்.
நானுமே 2019 to 2024 த பீக்கஸ்ட் பீரியட் இருக்க போகும்போது வெல்த்துக்குள்ளே போயாச்சு. அந்த டைமில் தான் நாங்கள் 19 கடையை உருவாக்கணும். எனக்கு நான் வீடை கட்டினேன், எனக்கு நான் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் வாங்கினேன். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரெவென்யூ கொடுக்குற மாதிரி செட் பண்ணேன். ரெவென்யூ எந்த அளவுக்கு ரெவென்யூனா, இன்னைக்கு எனக்கு மாசமானா 10 லட்ச ரூபா, எனக்கு நான் சும்மா உட்காந்தாலும் எனக்கு 10 லட்ச ரூபா வந்துடும். அந்த ரெவென்யூ வர மாதிரி செட் பண்ணேன். இன்னொரு 6 monthsல இன்னொரு 7 lakhs ஆட் ஆக போகுது. ஸோ மாசமானா நான் எதுவுமே செய்யாட்டி கூட எனக்கு 17 lakhs per month எனக்கு அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெவென்யூ வர்றதை உருவாக்கின சொத்துக்கு எனக்கு தேவைப்பட்ட டைம் வெறும் 6 வருஷம். இப்போ இதை நான் இவ்வளோ தூரத்துக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இங்கே 17 lakhs per month வருதுன்னு சொன்னால் 100% அது ஒயிட்டு, 100% டேக்ஸபிள். அப்போ நான் அத்தனைக்கும் நான் டேக்ஸும் கட்டுறேன் வருஷம் அப்படின்னு நான் சொல்ல போகும்போது, இது எல்லாமே எப்போ என் நீட்ஸை தாண்ட போகும்போது நான் வான்ஸ்குள்ளே வராமல் வெல்த் கிரியேஷனுக்குள்ளே வந்தேனோ, எனக்கு அது ப்ராப்பர்ட்டியாகவும் உண்டாகுச்சு. ப்ராப்பர்ட்டி மூலியமாக எனக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆச்சு, ரெவென்யூ ஜென்ரேட் ஆச்சு. இன்னைக்கு நான் சும்மா உட்காந்தாலும் 17 lakhs per month எனக்கு வந்து மாசமான வர்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீ சொந்த கடையில் கடை ஆரம்பிக்கிறியான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொந்த கடையில் ஆரம்பிக்கல, வாடகை கடையில் தான் ஆரம்பிச்சோன்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்கள் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணுன்னா, இத்தனை கடை திறந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா கடையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 lakhs எனக்கு ரெண்டல் நான் கொடுக்கணும். இப்போ இன்னொரு சைடு அந்த கடை மூலியமாக நான் வந்து சம்பாரிச்சதுல ரெண்டல் எனக்கு வர்றது 17 lakhs. இப்போ நான் இந்நேரம் கடையே சொந்த கடையாக போட்டிருந்தேன்னா அங்கேயே உட்காந்துருப்பேன். ஆனால் இதிலிருந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணி அசெட் பண்ணனால என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த ரெண்டல் எல்லாம் இந்த ரெண்டல்லேருந்து செட் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடலாம். மதுரையில் ஒரு துணிக்கடைக்காரர் இருக்கார், எப்பயுமே சொல்லுவார். அவர் வந்து ஏகே அஹமதுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவார், எனக்கு இடம் என்னது, நான் ஒரு சோலார் விண்மில் சோலார் பிளான்ட்லாம் வாங்கி போட்டேன், இபி எல்லாம் எனக்கு ஃப்ரீ. ஆனால் எனக்கு வந்து நான் இப்போ சம்பாதிக்கிறது வெறும் எனக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு மட்டும் எனக்கு லாபம் கொடுத்தா போதும், என் கடை ஓடிடும். அதாவது இது எதுக்குன்னா, அதோட நம்ம நிம்மதியாக உட்கார்றதுக்கு கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. கனமே இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் லைட்டாக பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மூவும் எந்த லெவலில் இருக்குன்றது இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வைக்க போகும்போது தான் அந்த அன்டியூ சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே குரு மாத்ரியா சொல்வார், the time and money and effort which you give during your business, when you ask it back when you need for it, if doesn't give it, then there is no purpose of doing the business. நீ கொடுக்க போற டைமும் மணியும் நீ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எவ்வளோ திருப்பி கொடுக்குறியோ, நீ எப்போ வேணுமோ அப்போ நீ கேட்கணும், அப்போ அந்த பிஸ்னஸ் உனக்கு திருப்பி தரணும். அந்த பிஸ்னஸ் அந்த டைமும் மணி உனக்கு திருப்பி தரலைன்னா அந்த பிஸ்னஸ் நீ இப்போ பார்க்கறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க போதே அந்த வெல்த் கிரியேஷனை நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கடைசி வரை நம்ம வந்து அதை தான் செஞ்சுட்டு இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நம்மள்கிட்ட இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பே அதான், மிடில் கிளாஸ் மைண்ட் செட் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன தடுக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் தான். ஒன்று, நம்ம என்ன செய்வோம்னா, நான் கடைசி 4 வரை நான் உழைப்பேன்னு சொல்லி சர்வைவல் ஸ்டேஜ்லேயே இருக்கிறது, வான்ஸ் வந்தோடனே நகலாமல் இருக்கிறது. செகண்ட் திங், 4 சொத்து சேர்த்துட்டோம்னா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டு அப்படியே எனக்கு தான் சொத்து சேர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்லேயே நின்றுறது. என் ஊரில் ஒருத்தவர், ஒரு பெரியவர் இப்போ ரீசெண்டாக கேட்கும் போது அழகாக சொன்னார், ஏன் இவ்வளோ 85 வயசு ஆகி போயிடுச்சு, நீங்கள் சம்பாரிச்சதுக்கப்புறம் இப்போ சொத்தையும் சேர்த்துட்டீங்க, எதுக்குங்க இப்போ உழைக்கிறீங்கன்னு கேட்டோடனே, ஃப்ளைட்டு பறக்குது, அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளைட்டு பறக்குதுன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணி போட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நினச்சா முகேஷ் அம்பானினால இன்னொரு 5000 வருஷம் அவருடைய சொத்தில் வாழலாமா? அவங்க குடும்பம் ஒரு 500 ஜென்ரேஷன் வாழுமா? எதுக்கு உழைக்கிறாரு? அப்போ இந்த இடத்துல தான் நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன ஆகுது, ஒன்று கடைசி வரை உழைக்கணும்னு போகிறோம், சர்வைவல் ஸ்டேஜ்லேயே இருக்கிறோம். இல்லை செகண்ட் திங், வெல்த் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் செட்டில் ஆகிட்டு நின்றுறோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் கேமே இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இப்போ டாக்டர் வேலுமணி சொல்லியிருக்காரு, பர்சனலாக சொல்ல போகும்போதே, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு இடம் வாங்கினாராம். இடம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் யோசிக்க போகும்போது, என்ன நம்ம இடம் வாங்கிட்டோம், இப்படியே நம்ம சம்பாரிச்சு இப்படி இடம் வாங்கினா ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூரே நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஆயிரு தெரியுது, இது என்னது அப்படின்னு நினைச்சாராம். ஸோ எந்த அளவுக்கு முக்கியம், நீட்ஸை தாண்டும் போது வான்ஸில் போய் சிக்காமல் போய் வெல்த் கிரியேஷனுக்கு மூவ் ஆகிறோமோ அதை விட முக்கியம் பேசிக்கான ஒரு சரௌண்டிங்கை, பேசிக்கான ஒரு சொத்துக்களை வந்து நம்ம வந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டு ஒரு பேசிக்கான பாசிவ் இன்கம் செட் பண்ணிட்டு அதோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகாமல் அங்கிருந்து திருப்பி நெக்ஸ்ட் வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதை மூவ் ஆகாமல் இங்கே மாட்டிக்கிட்டோம்னா திருப்பி அதே பிரச்சனை தான். ஸோ எந்த அளவுக்கு சர்வைவல் ஸ்டேஜ்லேருந்து வெல்த் கிரியேஷனுக்கு மூவ் ஆகிறோமோ பேசிக் செட்டப்பை மட்டும் சேஃப் கார்ட் பண்ணிட்டு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்லேருந்து வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு போயிடணும். இப்போ 3rd ஸ்டேஜ் ஆஃப் வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜில் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ வேல்யூ கிரியேஷன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு எங்கள் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட துணி இண்டஸ்ட்ரியில் 50 பேர் நான் சொல்ல முடியும். 50 பேர் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்லேயே சிக்கிட்டு
வருஷம் ஆனால் ஒரு சொத்து, 2 வருஷம் ஆனால் ஒரு சொத்துன்னு சொல்லி அந்த ஒரே கடையில் உட்காந்துருப்பாங்க. தாத்தா அந்த கடையில் உட்காந்துருப்பாரு, அப்பா அந்த கடையில் உட்காந்துருப்பாரு, பையன் இப்போ அந்த கடையில் உட்காந்துருப்பாரு. ஃபுல்லாக ஹார்ட் அண்ட் சோலை 3 ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த கடைக்குள்ளே போட்டிருப்பாங்க. அந்த ஊரில் அவங்க ராஜாவாக இருந்திருப்பாங்க. அந்த வியாபாரத்தை பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பிராண்டு அந்த இடத்துல போடுவாங்க. அந்த சேர்மேன் அந்த துணி வியாபாரத்தை தெரிஞ்சிருக்காது. அவர் ஒரு சிஇஓ போட்டு பார்த்துருப்பாரு. அந்த ஊரில் கால் எடுத்து வச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒரு மெயின் ஸ்பாட்டில் வந்து அங்கே வந்து ஒரு துணி கடையை போடுவாங்க. முதல் வருஷம் 25% இவர் என்ன வியாபாரம் பார்த்தாரோ பார்த்துருப்பாங்க. 2வது வருஷம் அதே மாதிரி இன்னொரு ஏரியாவில் செகண்ட் கடை போடுவாங்க. இன்னொரு 25% வியாபாரம் பார்ப்பாங்க. 3rd இயர் இன்னொரு 25% பார்ப்பாங்க. இவங்களோட சேலை 2வது 3வது வருஷத்தில் அந்த ஊரில் காலே எடுத்து வைக்காம ஒரே டைமில் அந்த சேலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, அவர் வந்து என் வியாபாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ புலம்பி எந்த யூஸும் கிடையாது. இந்த இடத்துல இதிலிருந்து எடுத்த அவுட்புட்டை எதில் அவங்க இன்புட்டாக போட்டாங்க? நம்ம எடுத்த காசு இதில் இருந்து. ஆனால் அவுட்புட் நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்குறோம்? அவுட்புட் இங்கேருந்து வந்திருக்கு. இன்புட் அங்கே போட்டுட்டு இங்கே அவுட்புட் வரலையேன்னு கேட்டால் எப்படி? ஸோ ஒரு ஸ்டேஜில் வெல்த்தை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய பிஸ்னஸில் திருப்பி போட்டு அந்த இடத்துல நம்ம வளர்த்தினா மட்டுமே இது மாதிரியான கார்பரேஷன் ஜாம்பவான்ஸ் உள்ளே வந்து நம்மளை வந்து மோத போகும்போது நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் நுண்ணி கணக்கு பார்த்த ஆளுங்க தான். ஆனால் இப்போ நாங்கள் இது எல்லாமே என்ன அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அவங்க தராங்களோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே 500 ரூபாய் கீழே அதே லாபத்தோட அதே வேலையில் எக்ஸ்பீரியன்சஸில் கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இறங்கியிருக்கோம். இது ஒரு எண்டு. இன்னொரு எண்டு, இப்போ இவர் 3 தலைமுறையாக இவர் இங்கே பார்த்துருப்பாரு. அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அதில் உள்ள இருக்க ஃபர்னிச்சருக்கு ஒரு வேல்யூவேஷனை போட்டு இதுதான் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜூடியோவை எடுத்துட்டோம்னா ஒரு வேல்யூவேஷன் போடுங்கன்னா, இப்போ நான் ஒரு மதுரையுடைய ஜூடியோ ஸ்டோருக்கு மட்டும் வேல்யூவேஷன் நான் சொல்கிறேன். அந்த இடம் என்னோட இடம், நான் தான் வாடகை கொடுத்துருக்கேன். அங்கே அவர் வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இடம் அந்த கம்பெனி கூடது கிடையாது, இடம் என்னோடது. அதுக்கு இன்வெஸ்டார் என் ஃப்ரெண்டு தான், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது அவர் தான். ஸோ உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அந்த ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எங்கேயுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் அதோடைய வேல்யூவேஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு ட்ரெண்டோடைய மார்க்கெட் கேப் என்னன்னு தட்டி பாருங்க கூகுளில். 2.3 ட்ரில்லியன் which is equal to 2.25 லட்சம் கோடி. ஸோ கிட்டத்தட்ட 2000 ஸ்டோர் வந்து ட்ரெண்ட் வச்சிருக்காங்கன்னா 2.25 லட்சம் கோடியை 2000ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு ஸ்டோருடைய மதிப்பு 110 கோடி. 110 கோடி வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோருக்கு இடமும் அவங்களது இல்லை, உள்ள இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களது இல்லை. ஆனால் அவங்களோட வேல்யூ, அந்த ஒரு கடையோட வேல்யூ 110 கோடி. திஸ் இஸ் த வேல்யூவேஷன் கேம் தேவ் டன். அண்ட் நீங்கள் 3 தலைமுறையாக இங்கே உட்காந்து இந்த இடத்துல ஹார்ட் அண்ட் சோலை போட்டுட்டு அதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டால் உள்ள இருக்க கார்பென்ட்ரிக்கு டெப்ரிசியேஷன் போட்டு உள்ள இருக்க ஸ்டாக்குக்கு ஒரு டெப்ரிசியேஷன் போட்டு ஒரு வேல்யூ போடுவாங்க. இதுதான் அந்த வேல்யூவேஷன் கேம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆஸ் மிடில் கிளாஸை விட்டு நம்ம கோடிகளாக சம்பாதிக்கணும்னா இதே வரிசையில் தான் வரணும். சர்வைவல், வெல்த் அண்ட் வேல்யூ. ஆனால் இதே வரிசையில் வந்தாலும் சர்வைவல்லே நின்றக்கூடாது, வெல்த்லே நின்றக்கூடாது. கரெக்டான டைமில் சர்வைவல்லேருந்து வெல்த் கிரியேஷனுக்கு வரணும். கரெக்டான டைமில் வெல்த் கிரியேஷன்லேருந்து வேல்யூ கிரியேஷனுக்கு மூவ் ஆனால் மட்டுமே நம்மளால் ஒரு பெரிய அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை உடைச்சிட்டு நம்ம பெரிய ஒரு சேலை பண்ண முடியும் அப்படின்றத நம்பி இன்னைக்கு ஃபியூச்சர் எக்கனாமி வந்து ஆண்டர்பிரினர்ஸுக்கு கையில் தான் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே இந்த 3 ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ்லையும் 3 ஃபேஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன்லையும் கடந்து வரணும் அப்படின்றதுல தான் அதோடைய ஃப்ரூட் அண்ட் சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த ஜேர்னியை, அந்த வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை கேமிஃபைடாக 3 ஸ்டேஜையுமே கடந்து வந்து நிற்கணும், எங்கேயுமே நடுவில் நின்றக்கூடாதுன்னு சொல்லி வாழ்த்தி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சொல்லி தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, Ungal Thanga Nagai விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன். Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant. Venue partner Holidays Inn.